ஸோ நம்ம மெசோ பிளேலிஸ்ட்டில் இந்த எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா அனிமே அடாப்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அனிமே வந்து ரெண்டு விதமாக என்ன பண்ணுவாங்க. ஒன்று பை சீசன்ஸ், இன்னொன்று பை மூவிஸ். இந்த அனிமே பை சீசன்ஸ் அண்ட் மூவிஸில் இருக்க பிளாட் அல்லது ஸ்டோரியை வந்து அதையும் ரெண்டு விதமாக அடாப்ட் பண்ணுவாங்க. ஒன்று பை மங்கானா இன்னும் 10 வருஷம் சொன்னால் மங்காக்கா இருப்பாங்க, ஜாப்பனீஸ் ஆர்டர்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரியை வந்து இந்த ஷோகன் ஜம்ப், ஃபுட்டாஷபா, அகிரா ஷோட்டர் அண்ட் கொடான்ஷா போன்ற வீக்லி அண்ட் மந்த்லி மேகசின்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ண ஸ்டோரி ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரீச் கிடைச்சிச்சுன்னா அது அனிமே ஸ்டோரிஸ் லைக் டோய் அனிமேஷன், விச் ஸ்டுடியோ, போன்ஸ், அப்புறம் மாப்பா போன்ற அனிமே ஸ்டுடியோஸ் வந்து அதை அனிமேவா அடாப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நான் அனிமே ஸ்டுடியோவே ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி அதை அனிமேவா அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் மென்ஷன் பண்றேன் இனிமேல் வர வீடியோல சொல்ல ஈஸியா இருக்கணும்னு மங்கால இருந்து அடாப்ட் பண்ற அனிமே மங்கா அடாப்டேஷனும், ஸ்டுடியோ கிரியேட் பண்ண ஸ்டோரியில இருந்து அடாப்ட் பண்ற அனிமே ஸ்டுடியோ அடாப்டேஷன் சொல்லிக்கலாம். ஸோ மங்கா அடாப்டேஷன் அனிமே அண்ட் மூவிஸ் நல்ல எக்ஸாம்பிள் தான் டீமன் ஸ்லேயர், அப்புறம் டாக்டர் ஸ்டோன். அப்புறம் ஸ்டுடியோ அடாப்டேஷன்ல வந்த அனிமேனா யுவர் நேம், அப்புறம் கோட் கியாஸ், அந்த மாதிரி அனிமே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோஸ். நன்றி.